இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். என்ன செய்யணும் பாக்குறீங்களா? உங்க விரலை வச்சு உங்க கண்ணன் மணியை தொட்டு பாருங்க. கருவிழியை தொட முடியுதானே? கையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். விரலை எடுங்க, உங்க கண்ணுக்குள்ள தொட்டு பாருங்க. அந்த கருவிழியை உங்களை தொட முடியுதா? அந்த மணி, கண்ணின் மணின்னு சொல்லுவாங்களே, தொட முடியுதா அவங்களால? தொடுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படி கொண்டு போங்க, இமை அப்படியே டக்குன்னு மூடிடும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் கை பக்கத்துல போகாது, கண்ணு டக்குன்னு இமை மூடிடும். இந்த கண்மணியை அவளை ஈஸியா தொட முடியாது. ஒருவேளை கண்டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அப்படியே விரிச்சு வச்சு அப்படியே பார்ப்பாங்க. நீங்க மயங்கிட்டீங்க, செயலுக்கு போனீங்கன்னா கதை அப்படியே பார்த்து கண் வெளியே பார்ப்பாங்க. யாராவது தொடருக்கு கையை நீட்டினா என்ன ஆகும்? டக்குன்னு இமை மூடி கண்ணை பாதுகாக்கும், அந்த கண்மணியை பாதுகாக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாராம். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். அப்ப நம்ம பற்றி நினைக்கும் போது என்ன சொல்ல? நான் ஆண்டவருடைய கண்மணி. ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னுடைய கண்மணி, நீ என்னுடைய கண்மணி, உன்னை ஈஸியா யாரும் தொட முடியாது. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? நம்மை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பும் கரிசனை எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்க. கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர்.